ஃபஸ்ட்டு வந்து இன்றைய நிலைமை வந்து டெங்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டுள்ளது. அதற்காக நாங்கள் 2-3 மாதங்களாக மிகவும் விகரசான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்தோம். அதில் இந்த சந்தர்ப்பத்தில் அதில் எங்களோட ஹெல்த் செக்டரை விட அதற்கு பங்களிப்பு செய்த மல்டி செக்டோரல் டிபார்ட்மெண்ட், ட்ரைஃபோர்ஸஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதை விட இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ஃபஸ்ட் வந்து நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். டெங்கு வந்து தனியாக சுகாதாரத்துறைக்கு உரிய நோய் அல்ல. எல்லாருமே சேர்ந்து எல்லா டிபார்ட்மெண்ட் சகலரும் முக்கியமாக பப்ளிக்கும் இன்வால்வ் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு நோய். திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்களுக்கு தெரிந்த இந்த டெங்கு சம்மந்தமான இந்தளவு மோசமான ஒரு நிலைமை எப்போவுமே இருந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு நாங்கள் அவுட் பிரேக்னு சொல்லுவோம். டெங்குன்ற பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த வருஷம் தான். அப்போ இதே மாதிரி இன்னொரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த இயலான்னு. என்ன இதால் அதிகளவான நோயாளிகள் இனங்காணப்பட்டுள்ளார்கள், அதிகளவான இறப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதை விட எல்லாருக்கும் நாங்கள் சோஷியல் ப்ரொடக்டிவிட்டியை பார்த்தோம்னா இவ்வளோ பேரோட அந்த ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதே மாதிரி இன்னொரு தரம் நாங்கள் யாருமே திருவண்ணாமலை மாவட்டத்தில் டெங்கு உருவாகிறதற்கு இடம் அளிக்கக்கூடாது. அதற்கு வந்து தனியாக சுகாதாரத்துறையால் எதுவும் செய்யலை. அது எங்களுக்கு மல்டி செக்டோரல் சப்போர்ட் வேணும். அதை விட முக்கியம் பப்ளிக்கிட பார்ட்டிசிபேஷன் வேணும். நாங்கள் இந்த டெங்கு வந்து இதே மாதிரி இப்போ எவ்வளோ வருஷமாக ஸ்ரீலங்கா டெங்கு இருக்குது. ஆனாலும் 2017 தான் இவ்வளோ மோசமாக வந்ததுக்கு காரணம் எல்லாருமே ரீசன். அதில் பப்ளிக்கிட அவங்களோட அறிவு நாலேஜ் இல்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த முறை வந்து டெங்கு வந்து வித்தியாசமான இடங்களில் பரவி இருக்குது. அப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெளியில் இருக்கிற சுற்றாடலை தூய்மையாக வச்சுக்கொள்ளணும். குப்பை குளங்கள், குப்பைன்னு சொன்னால் இந்த நுழம்பு சேர்ற தண்ணி சேர்கிற இடங்களை வெளியில் இருக்கக்கூடாது. அது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த முறை மட்டும் வித்தியாசமாக எல்லாம் வீட்டுக்குள்ளே இன்டோர் பில்டிங் சைட்ஸ்ன்னு சொல்கிறது, வீட்டுக்குள்ளே நிரம்ப நுழம்பு பெறுகிற இடங்களை நாங்கள் புதிதாக கண்டுபிடிச்சிருக்கோம். அது மக்களுக்கும் அது சம்மந்தமான அறிவு இல்லை. நாங்களும் புதிதாக கண்டுபிடிச்சபடியாக இது வந்து மக்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர வேண்டும். இனி வந்து நாங்கள் இந்த மாதிரியான ஒரு மோசமான டெங்கு நிலைமையை உருவாகாமல் தடுப்பதற்கு டாக்டர் என் சரவணபவன், பதிவாளர், மலேரியா தடுப்பு இயக்கம், மலேரியா தடுப்பு இயக்கம் தலைமையகம், கொழும்பு. இதுவரைக்கும் திருமலை மாவட்டத்தில் பதிவாகி உள்ள டெங்கு நோயாளர் எண்ணிக்கை வந்து 3438. ஏற்பட்ட இறப்புகள் 15. கிண்ணியா பகுதியில் 1344 நோயாளர்களும் 9 இழப்புகளும் ஏற்பட்டுள்ளது. திருமலை நகரத்தில் வந்து 787 நோயாளர்களும் 1 இழப்பும் ஏற்பட்டுள்ளது. உப்புவழி பிரதேசத்தில் 602 நோயாளர்கள் அடையாளம் பட்டால் ஒரு இழப்பும் ஏற்படவில்லை அதிர்ஷ்டவசமாக. மூதூர் பிரதேசத்தில் வந்து 528 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளால் 1 இழப்பு ஏற்பட்டுள்ளது. குறிஞ்சாக்கணி பிரதேசத்தில் வந்து 177 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள், அதாவது ரிப்போர்ட் பண்ணப்பட்டுள்ளது. 3 இழப்புகள் ஏற்பட்டுள்ளது. மொத்தமாக 15 இழப்புகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. அத்துடன் வந்து இப்போ அண்மையில் வந்து இந்த டெங்கு முலாம்பு வந்து ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு முலாம்பு. ஏற்கனவே அது தண்ணி தொட்டிகள், அதாவது விசிறப்படுற கண்டெய்னர்ஸ், அது வந்து சிரட்டைகள், டயர்களில் பெருகி வந்தது. அதுகளை நாங்கள் குறைத்து கொண்டு அழிக்கும் போது அது வந்து தற்போது வந்து வீடுகளுக்குள்ளே வந்து பெருக ஆரம்பித்துள்ளது. வீடுகளுக்குள்ளே காணப்படுற அனைமான வீடுகளுக்குள்ளே கிச்சனில் காணப்படுற சிங்கில் ஏற்படுற லீக்கு தண்ணியை சேகரிக்க வைக்கிற ஒரு கண்டெய்னர், ஒரு பாத்திரத்தை வைக்கும்போது அதுக்குள்ளே வந்து உடம்பு பெறுகிறது. அதே நேரம் பாவிக்காமல் விடப்படுற கோமாட் சிஸ்டம் அல்லது ஸ்கொட்டிங் பேன், இதுகளில் வந்து அண்மை காலங்களில் பெருகு வருவது அவதானிக்கப்பட்டுள்ளது. இதை வந்து நாங்கள் அணுகுவது மிக சிரமமாக இருக்குது. எங்களுக்கு எல்லா வீடுகளையும் போய் உள்ளுக்க சோதனை இடுவது மிக சிரமம், ஆட்பற்றாக்குறையும் உள்ளது. எனவே மக்கள் இதுக்கு முன்பு வந்து தங்கள வீடுகளில் உள்ள பாவிக்காத கோமாட் சிஸ்டம் இருந்தால் அதை உரிய முறையில் பராமரிக்க வேணும். பாவிக்காமல் விடும்போது அதுக்குள் ஆயில் ஊற்றி, அதை எண்ணெய் கழிவு ஆயில் ஊற்றி அதை வந்து நுழம்பு பெருகாவன பாதுகாக்கலாம். அல்லது பாலடைந்த மல்லசில ஊடகங்களுக்கு கூட மண் போட்டு நிரப்பி அதை வந்து நுழம்பு பெருகாவண்ணம் பாதுகாக்க வேணும்.